அனைத்து ஊடக நபர்களுக்கும் அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நபர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நபர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் சட்டமன்றத்தில் 0 ஹவர்ல காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து இந்த விடியா திமுக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய 28வது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தமிழகத்திற்கு பாதகமானது. இதை நான் சுட்டிக்காட்டினேன். காவிரி நடுவர் மன்றம், அதாவது உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு, காவிரி நடுவர் மன்றம் காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் அளித்த தீர்ப்பின்படி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டு செயல்படுவதற்கு மட்டும்தான் காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு, காவிரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி அமைக்கப்பட்டது. எனவே இந்த ஆணையத்தின் பணிகளும் குழுவின் பணிகளும் முறையாக வரையறுக்கப்பட்டுள்ளன. என்னென்ன வரையறுக்கப்பட்ட விவரத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க வருகிறேன். 1, காவிரி நதிநீரை தேக்குதல், பகிர்மானம் செய்தல், முறைப்படுத்துதல் மற்றும் கட்டுப்படுத்துதல். 2, காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் துணையுடன் அணைகளின் செயல்பாட்டை மேற்பார்வையிடுதல் மற்றும் அவற்றிலிருந்து நீரை பாசனம் மற்றும் இதர தேவைகளுக்கு வழங்குவது முறைப்படுத்துதல். 3, கர்நாடக தமிழ்நாடு எல்லையில் தற்போதுள்ள பில்லிக்குண்டு நீர் அளவை நிலையத்தில் கர்நாடக அரசு நீர் வழங்குவதை கண்காணிப்பது. இவற்றை தவிர வேறு பணிகள் எதுவும் மேற்கொள்ள இந்த அமைப்புகளுக்கு அதிகாரம் இல்லை.